டின்னருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வேலையெல்லாம் முடியாது. அதுக்கப்புறமும் யோசிச்சு, யோசிச்சு தூங்குற வரைக்கும் என்ன வேலை இருக்குன்னு யோசிச்சு, யோசிச்சு ஒவ்வொரு வேலையா செஞ்சுட்டே தான் இருப்போம். ஏன்னா, அப்பதான் அடுத்த நாள் காலையில வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாம, டென்ஷன் இல்லாம வேலைய வந்து ரிலாக்ஸா பார்க்க முடியும். முதல் நாள் நைட்டே வந்து அரிசி நான் ஊற வச்சுக்குவேன். அது ஒயிட் ரைஸா இருந்தாலும் சரி, இல்ல வெரைட்டி ரைஸ் செய்றதா இருந்தாலும் சரி, அரிசி கழுவிட்டு ஊற வச்சுடுவேன். அரிசி குழையவும் குழையாது. நெக்ஸ்ட் டே வெரைட்டி ரைஸ் தான் செய்ய போறேன். அதேபோல தயிரும் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு, பால் காய்ச்சிட்டு கொஞ்சம் மிதமான சூட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா, அத எடுத்து ஊற ஊத்தி வச்சுட்டேன். அவ்வளோ சீக்கிரமா தயிர் பொறையாயிடுமான்னு கேட்டா கொஞ்சம் கஷ்டம் தான். அதனால என்ன பண்ணுவேன்னா, பால் காய்ச்சி வச்சு சூடான பாத்திரத்து மேலயோ, இல்ல சப்பாத்தி போட்ட தோசைக்கல் மேலயோ வச்சு விட்டுடுவேன். தயிரும் பொறையாயிடும். அதே மாரி வெஜிடபிள் பிரியாணி தான் செய்ய போறேன். அதனால மத்தியானமே வந்து பட்டாணி ஊற வச்சு எடுத்து வச்சுட்டு, அதுக்கு தேவையான பீன்ஸ், கேரட் இப்ப கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இதுக்கு 2 நிமிஷம் தான் ஆகும் அப்டின்னாலும், காலையில அந்த டைம் வந்து ரொம்ப முக்கியமானது ப்ரீஷியஸ். அதனால இப்பவே செஞ்சு வச்சுக்கிட்டேன். வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு மட்டும் காலையில வந்து டக்குன்னு கட் பண்ணிக்கலாம் அப்டின்னு சொல்லி, கூடவே வந்து இப்போ இது சீசன்ங்கிறதுனால காலிஃப்ளவர் வந்து பசங்க அடிக்கடி கேட்குறாங்க. நானும் செஞ்சு குடுக்குறேன். இப்ப இதில பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன புழுலாம் உள்ளுக்குள்ள இருக்கும். இது வந்து காலையில நம்மளுக்கு தூக்க கலக்கத்துல கிளியர் பண்ண முடியுமான்னு கேட்டா, கண்டிப்பா கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ முடியும்போது ஃப்ரீயா இருக்கிற டைம்ல இத செஞ்சு வச்சுக்கிட்டா நல்லதும் கூட. ஓகே, இன்னொரு வீடியோல மீட் பண்றேன். தேங்க் யூ.